ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருவெம்பாவை 18வது பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிசேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூமுனல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் வானத்து தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் அனைத்தும் ஒளி இழந்தன. பெண் வடிவம், ஆண் வடிவம், அலி வடிவம் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் என மற்ற பெண்களை அழைக்கிறார்கள் பாவை நோன்பு நோட்கும் பெண்கள். இந்த பாசுரத்தில் கண்ணார் அமுதம் என சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். நாவால் உண்ணும் அமுதமல்ல, அவர் விழியால் பருகும் அமுதம் என்றது சிவபெருமானின் அருட்பேரழகை விவரிக்கிறது. சரணாகதியை அளிப்பது பரமனின் புனிதமான இரு திருவடிகள்தான். எனவே அவனது திருவடிகளை போற்றி பாடுகிறார்கள். பெண்ணாகி ஆனாய் அழியாய் என இறைவன் எல்லாமாகவும் இருப்பதை உணர்த்துகிறது இப்பாடல். திருநங்கைகள் நமது கேலிக்கு உரியவர்கள் அல்ல, அவர்களும் இறைவனின் படைப்பே. ஆணாகவும் பெண்ணாகவும் திகழும் இறைவனே அழியாகவும் திகழ்கின்றான் என்றதன் மூலம் அந்த காலத்திலேயே திருநங்கைகள் உயரிய கௌரவம் பெற்றிருந்தார்கள் என்பதையும் இந்த பாடல் தெரிவிக்கிறது. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.